நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது, கோவிலில் போய் வழிபாடு செய்கிறதுக்கும் வீட்டிலேயே பூஜை அறையில் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கும் இருப்பதற்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கோம். எங்கே வழிபாடு செஞ்சாலும் ஒரே கடவுள் தானே. கோவில்லையும் நம்ம அதே கடவுளை தான் வழிபாடு செய்ய போகிறோம். வீட்டில் இருந்தாலும் அதே கடவுளை தானே, அதாவது நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை தானே வழிபாடு செய்கிறோம். எதற்காக கோவிலில் போய் அவ்வளவு கூட்ட நெரிசலில் வரிசையில் நின்று, அதுவும் 1 நிமிடமோ 2 நிமிடமோ தான் அந்த தெய்வத்தையே தரிசனம் செய்ய முடியுங்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக கோவிலுக்கு போகணும்? வீட்டிலையே நிம்மதியாக நம்ம அதிக நேரம் இறைவனை வழிபாடு செய்யலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான விளக்கம் தான் இது. இறைவன் தான் தூண்லையும் இருக்காரு, துரும்புலையும் இருக்காரு. எங்கனாலும் இறைவனை வழிபாடு செய்யலாமே, எதற்காக கோவிலுக்கு போய் தான் இறைவனை வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் விசேஷ நாட்களில் தான் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எந்த நாட்களில் நீங்கள் கோவிலுக்கு போனாலுமே அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். கோவில்ங்கிறது இறை வழிபாடிற்கு மட்டும் இல்லை. கோவில்ங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவுமே உதவி செய்கிறது. கோவில்ங்கிறது நேர்மறை சக்திகள் அதிகம் நிறைந்த இடம். நிறைய பாசிட்டிவான சக்திகள் அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்கும். அதாவது அந்த சக்தியினால் உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல அதிர்வலைகள் கோவிலில் உருவாகிக்கிட்டே இருக்கும். அது அந்த இடத்துல இறங்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் கிடைக்கும். அதனாலேயே கோவிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்கிறது உங்களுடைய மனதிற்கு மட்டுமல்ல உடலிற்கும் ஆரோக்கியமானதே. ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து வழிபாடு செய்வாங்க. ஆயிரக்கணக்கான என்ன, லட்சக்கணக்கான மக்கள் கூட ஒரு சில கோவில்களில் வழிபாடு செய்வாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்கிற இடமும் உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு 4 பேரோ 5 பேரோ மட்டும் வழிபாடு செய்கின்ற அந்த இடமும் ஒன்று ஆகாது. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம். உங்களோட வீட்டில் வர்ற குழாயில் நீங்கள் குளிப்பதற்கும் கடலில் அல்லது அருவியில் நீங்கள் சென்று குளிப்பதற்கும் இருக்கும் வித்தியாசம்தான் வீட்டில் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கும் கோவிலில் போய் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதே தண்ணீர் தானே, அருவியில் வர்றதும் தண்ணீர் தான், வீட்டில் குழாயில் வர்றதும் தண்ணீர் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இரண்டும் ஒன்று ஆகாது. நீங்கள் அருவியில் சென்று குளிப்பதற்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழாயில் நீங்கள் குளிப்பதற்கும் அதிக வித்தியாசம் இருக்க, இரண்டும் ஒன்று ஆகாது. ஏன்னா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல இறைவனை நினைத்து மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்துல இறைவனோட அருள் அருவி போல இறங்கும். அப்போ உங்களுக்கு இறைவனுடைய அருளும் ஆசியும் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனாலேயே வாரத்திற்கு ஒரு முறையாவது இறை வழிபாடு செய்வதற்காக நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய உடலிற்கும் நல்லது, உங்களுடைய மனதிற்கும் ஆரோக்கியமானது. இதுதான் கோவிலில் போய் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கும் வீட்டில் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம சிவாய.